12, 13 வசனங்களை வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை. ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதலிருந்து நாம் படித்து வருகிறோம். எல்லா விதமான சத்தியங்களும், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏற்ற அனைத்து சத்தியங்களும் இந்த ஒரு புஸ்தகத்திலே அடங்கி இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிற ஒரு அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை குறித்த விளக்கம் வேத வசனத்திலே இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்து விளக்கும் போது அவர் நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்த வந்தது என்பதை விளக்குகிறார். அதன் விளைவாக பாவத்தை குறித்த ஒரு பெரிய உபதேசத்தை இங்கே கொடுக்கிறார். ஆகையால் இந்த 7ஆம் அதிகாரத்தை போல பாவத்தை குறித்து உபதேசிக்கிற ஒரு வேத பகுதி, தெளிவாய் சொல்லுகிற வேத பகுதி வேற எங்கேயும் வேதத்தில் கிடையாது. பாவத்தை குறித்த உபதேசத்தை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அது வருகிறது. பாவத்தை குறித்த ஒரு பூரணமான உபதேசம், comprehensive teaching about sin is given in chapter 7. முழுமையான ஒரு உபதேசம் இங்கே பாவத்தை குறித்து முழுமையான விதத்திலே போதிக்கப்படுகிறது 7ஆம் அதிகாரத்திலே. 12, 13 வசனங்களை வாசிப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்ல பார்க்கிறார், ஆனா சொல்லும் போது பாவத்தை குறித்த சத்தியத்தை அங்க சொல்லுகிறார். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்கிற நோக்கத்தை விளக்குகிறார். விளக்கும் போது அது பாவத்தை வெளிப்படுத்த வந்தது அல்லது கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதை குறித்து தான் நாம் படித்து கொண்டே வருகிறோம். அதிலே பாவத்தை குறித்து பலவிதமான காரியங்களை விளக்குகிறார். பாவத்தின் பொதுவான தன்மை, அதனுடைய குணாதிசயங்கள், இவைகளை இந்த நியாயப்பிரமாணம் வெளிக்கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் பாவத்தினுடைய வஞ்சிக்கிற தன்மை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். எப்படியெல்லாம் பாவம் மனுஷனை சக்தி மனுஷனை ஆட்டி படைத்து அவன் மீது ஆளுகை செய்து அவனை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது, எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்கிறது என்று போன வாரத்திலே எப்படி பாவம் வஞ்சிக்கிற ஒரு சக்தியா இருக்கிறது குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பாவம் எப்படி சக்தியா இருக்கிறது, the malignity of sin, பாவத்தின் கொடூரம், அதனுடைய உக்கிர வேகம், எப்படி கேன்சர் என்கிற நோய் மனுஷனை தொற்றி பிடிக்கும் போது அது தொற்றி பிடித்து தீவிரமாய் பரவி அவன் அது நோய் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே அவனுடைய சரீரம் முழுவதும் அது பரவி அவனை அப்படி ஆட்கொண்டு அவன் கண்டுபிடிக்கிறப்ப இனி ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையிலே இருக்கிறது. நாம் எல்லாரும் அறிவோம், அப்படிப்பட்ட ஆட்களை நாம் கண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அது எப்ப தொற்றினது என்று தெரியாது, எப்படி பரவுனதுன்னு தெரியாது. கண்டுபிடிக்கிற வேளையில இட் இஸ் டூ ஃபார் கான், அது ரொம்ப தூரம் போயிடுச்சு, பரவிடுச்சு, மனுஷன் அப்படியே கெடுத்து போட்டது, உள்ளேயே இருந்து சதி பண்ணிடுச்சு. அது வெளியே தெரியல, அதனுடைய விளைவுகள் வெளியே விளங்கல, உள்ள என்ன கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியல. அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அவனை சாவுக்கு தள்ளுகிறது இருக்கிறது. பாவத்தை குறித்து அப்படி விளக்குகிறார் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல். பாவம் எப்படிப்பட்டது என்றது ஜனங்களுக்கு இன்னைக்கு அநேக நேரத்தில் விளங்குகிறது இல்லை. கிறிஸ்தவ மக்களுக்கு கூட பாவம்னா ஏதோ சிகரெட் குடிக்கிறது, சினிமா பார்க்கறது, அல்லது ஏதோ குடிக்கிறது, இப்படி நினைச்சுக்கணும். அதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணா நத்திங். அதெல்லாம் சின்ன சின்ன வெளிப்படையான காரியங்கள் நமக்கு தெரிகிறது, பாவத்தை குறித்த காரியங்கள். பாவம் என்கிறது ஒரு புற்றுநோயை போல மனுஷனை தொற்றி பிடித்து கொடூரமான விதத்திலே உக்கிர வேகத்தோடு, உக்கிர வேகம் டிக்ஷனரியை பார்த்தா அப்படிதான் சொல்லுது, உக்கிர வேகத்தோடு பரவுதான். ஒரு கொடூரமான சக்தி இல்லாமல் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு மாதங்களுக்குள்ளாக எப்படி சில நாட்களுக்குள்ளாக புற்றுநோய் போகிறதோ அப்படி மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் அவனை ஆட்கொண்டு அவனை கெடுக்கிற ஒரு சக்தியாக பாவம் இருக்கிறது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் எப்பேற்பட்ட ஒரு கொடூர சக்தியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். முதலாவது, எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு புற்றுநோய்
தொட்டி பரவி கொண்டிருந்ததை அப்படியே பிடுங்கி எறிந்து போட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக வரைந்திருக்கிறார். எப்பேற்பட்ட கொடூரமான பாவத்திலே வாழுகிற மனுஷர்களை, கிறிஸ்து அல்லாமல் வாழுகிறவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, எப்படி அவர்களை தொற்றி பிடித்து கொடூரமாய் அவர்களுக்குள் பரவி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இதை இன்னும் மூலமாய் கவனிப்போம். இந்த வசனத்தின் ஒவ்வொரு பகுதியும் கவனிப்போம். அப்படிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஏதோ வசனத்தை வாசிட்டு என்னத்தையோ பேசிட்டு போறதில்லை. இந்த வசனத்தையே விளக்குகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது, பாவத்தை குறித்து இந்த வசனம் என்ன போகிறது என்பதை ஆழமாய் கவனிப்போம். நல்லா பார்ப்போம். 12ஆம் வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மை இருக்கிறது. பாருங்கள், நியாயப்பிரமாணம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் கற்பனையும் என்று இரண்டாவது முறையா வேற விதமா சொல்லி இருக்கிறார். நியாயப்பிரமாணம்னா கற்பனையை தான் குறிக்கிறது. ஆனால் ஏன் நியாயப்பிரமாணம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாயும் நியாயம் இருக்கிறது என்று அப்படி ஏன் நியாயப்பிரமாணத்தை குறித்து ரெண்டு விதத்தில் சொல்லி இருக்கிறார்? ரெண்டு விதத்தில் ஏன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதை வலியுறுத்தும்படியாக. நியாயப்பிரமாணம் சொன்னால் எல்லாருக்கும் வழங்கும் 10 கற்பனையை குறிக்கிறது என்று, ஒவ்வொரு கற்பனையும் அது குறிக்கிறது என்று தெளிவாய் சொல்ல விரும்புகிறார். பவுல் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவர், நியாயப்பிரமாணத்தை ஆழ படித்து ஆய்ந்தவர். யூதர்கள் எப்படி அவருக்கு தெரியும், ஜனங்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பது அவருக்கு விளங்கும். ஆகவே அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட கற்பனையும் குறிப்பாய் சொல்லு, ஒவ்வொரு கற்பனையும் அது பரிசுத்தம் உள்ளதும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று சொல்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அவர் போதனை 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிற போதனையை வாசிக்கிறவர்கள் ஒரு தலையெழுத்துக்குள் அவர்கள் வரக்கூடும். அது என்ன? ஏன்னா நியாயப்பிரமாணத்தால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியாது என்று போதிக்கிறார். அதாவது 10 கற்பனையை கொண்டு ஒரு மனுஷன் ரட்சிப்பை அடைய முடியாது, அதை கொண்டு ஒரு மனுஷன் பரிசுத்தமாகவும் முடியாது என்று போதிக்கிறார். அப்படி போதிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை உடையவர்களுக்கு உள்ளே மிகுந்த வருத்தம். ஏனென்றால் என்ன நியாயப்பிரமாணத்தை மட்டம் தட்டுறாரு, அதனால் ரட்சிக்கப்பட முடியாது என்றார், அதனால பரிசுத்தமாகவும் முடியாது என்று சொல்கிறாரே. அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் இவர் மட்டமாய் பேசுகிறார். இவர் நியாயப்பிரமாணத்தினுடைய மேன்மையை குறைக்கிறார். நியாயப்பிரமாணம் ஏதோ இன்னும் கேட்டா நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் பாவத்தின் அறிவு வந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சார், நியாயப்பிரமாணத்தினால் தான் பாவத்தை குறித்து அறிவு வந்தது என்று சொல்லி. அவளுக்குள்ள என்ன எண்ணம், என்ன நியாயப்பிரமாணம் பாவத்தின் அறிவை கொடுக்குதுன்றார். அப்ப நியாயப்பிரமாணம் பொல்லாததா, நியாயப்பிரமாணம் கெட்டதா, நியாயப்பிரமாணம் பாவத்தை கொண்டு வருகிறதா, நியாயப்பிரமாணம் பாவத்தை நமக்குள்ள கொண்டு வந்து அது பாவத்தை ப்ரமோட் பண்ணா, அது பாவத்தை நமக்குள்ள அது உண்டு பண்ணுகிறதா? எப்படி சொல்லலாம்? நியாயப்பிரமாணம் பாவம்ங்கிறது போல எல்லாம் சொல்றார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தீமையானது, அது பாவத்தை கொண்டு வருது என்கிறது போல என்று சொல்லி கேள்வியில் அவர்களுக்குள்ள எழும்புகிறது. ஆகையால் தான் சொல்றேன், இல்ல போகிறது எக்ஸாக்ட் ஆப்போசிட். நியாயப்பிரமாணம் தீமை பாவம்னு சொல்ல, அது பாவத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுகல, அது பாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆனால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. ஒவ்வொரு கற்பனையும், அந்த இடத்துல ஒருவேளை ஒவ்வொரு என்று போட்டுட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு கற்பனையும், அந்த 10 கற்பனையில ஒவ்வொன்றும், ஒண்ணுல கூட எனக்கு சந்தேகம் இல்லை என்று சொல்றார். நான் நியாயப்பிரமாணத்தின் மேன்மையை குறைவுபடுத்தவில்லை. ஒவ்வொரு கற்பனையும் முதலாவது சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி. பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால், பரிசுத்தம் என்கிற வார்த்தையை நம்ம சும்மா சர்வசாதாரணமா உபயோகப்படுத்துறோம் இன்றைக்கு. ஆனால் வேதத்தின்படி பவுல் அப்போஸ்தலன் உபயோகப்படுத்துகிறபடி பார்த்தால் பரிசுத்தம் என்கிற வார்த்தை அது தேவனுக்கு பொருந்துகிற வார்த்தை. முதலாவது தேவனை தான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர், ஒரு மனுஷனும் பரிசுத்தர் அல்ல, தேவன் ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தை தேவனுக்கு மட்டுமே பொருந்தும் பார்க்க போனால். ஆனால் இயேசுவுடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவினபடினாலே, நம்மை சுத்தமாக்கினாலே, அவருடைய ரத்தத்திலே நம்மை சுத்திகரித்து இன்றைக்கு நாமும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு மட்டுமே பொருத்தமான அந்த வார்த்தை இப்ப நமக்கும் பொருந்துகிறது. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போதெல்லாம் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்தவான்களுக்கு கொரிந்திய சபை பார்த்து பண்ணிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்காங்க, இந்த சபையில எவ்வளவு மோசமான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இவர்களுக்கு எழுதும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். அவர் அதை பார்த்து எழுதல, இவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இவர்களிடத்துல சில குறைகள் அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், சுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தம் அவருடைய பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறது. இயேசுவுடைய பரிசுத்தத்தை அவர்களிலே தேவன் காண்கிறார். ஆகையால் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். ஆகையால் இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை இப்ப தேவனுக்கு மட்டும் பொருந்துகிறது என்று அல்ல, இயேசுவுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அனைத்து விசுவாசிகளுக்கும் பொருந்துகிற வார்த்தை. நாமும் பரிசுத்தர் தான். தேவன் எப்படி பரிசுத்தரோ அது போலவே நாமும் பரிசுத்தர். பிதாவானவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும்
பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று, பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்ப அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அதே பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் அவர் கொடுத்த அந்த கற்பனைகள், அவர் கொடுத்த நியாயங்கள், கற்பனைகள், அவைகளும் அந்த பரிசுத்த தன்மை வாய்ந்ததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்க நினைக்கிறீங்க நான் நியாயப்பிரமாணம் பாவம் உள்ளது என்று போதிக்கிறேன். கிடையாது. நியாயப்பிரமாணம் தேவனைப் போலவே பரிசுத்தம் உள்ளது. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தமானது, தேவனுடைய தன்மையே அதற்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்லாமல் நியாயப்பிரமாணம் நீதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியாய் என்று சொன்னால் நியாயம் உள்ளதா இருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், போன வாரத்தில் நான் போதித்த போது பாவம் எப்படி வஞ்சிக்கிறது என்று குறித்து போதித்தேன். எப்படி வஞ்சிக்கிறதாம்? ஒரு விதம் என்ன, நியாயப்பிரமாணம் நியாயமே இல்லாத பிரமாணம் அப்படின்னு பாவம் சொல்லுது நமக்கு. நியாயப்பிரமாணம் நியாயமே இல்லாத பிரமாணம். ஒரு மனுஷனால் செய்ய முடியாததை செய்யின்னு சொல்லுது. இதுல என்ன நியாயம் இருக்கிறது? 10 கற்பனையை ஒரு மனுஷன் கை கொள்ள முடியாது, அப்புறம் ஏன் 10 கற்பனையை கொடுத்தார்? நியாயமே இல்லாத பிரமாணம் அது. இதுல நியாயமே இல்ல. ரொம்ப அன்ஃபேர், ரொம்ப அன்ரீசனபிள். நியாயமில்லாத விதத்துல தேவன் ஒரு பெரிய பாரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பாவம் நம்மளுக்கு சொல்லுது. பாவம் நியாயப்பிரமாணத்தை பற்றி நமக்கு அப்படி சொல்லி தருது. பாரு, ஆண்டவர் இப்படி 10 கற்பனையை கொடுத்து உன்னால செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு உனக்கு கொடுத்து இவ்வளவு வேதனையும் குற்ற உணர்வையும் பாவி என்கிற அந்த உணர்வையும் ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். அப்படி செய்யலாமா? நியாயமே இல்லாதாச்சே அப்படின்னு சொல்லுது. ஆனால் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிடையாது. நியாயப்பிரமாணம் நியாயமான பிரமாணம். அதுல நியாயம் இருக்குது. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நியாயமில்லாத ஒரு பிரமாணத்தை கொடுத்து அதை நான் செய்யாதனால இன்னைக்கு நரகத்தில் தள்ளுகிறீர் என்று சொல்ல முடியாது. கற்பனை நியாயமானதை போதிக்கிறது, அது திட்டவட்டமா அறிவிக்கிறது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, இதுதான் நியாயம் என்று அறிவிக்கிறது. அதை மீறுகிறவன் நாளைக்கு தண்டிக்கப்படும் போது இதுல நியாயம் இல்லை என்று சொல்லவே இடமில்லை. தேசத்தின் சட்டம் போலதான். தேசத்தின் சட்டம் எவ்வளவோ இருக்குது. அது தெரிஞ்சாலும் தெரியாட்டி கோர்ட்ல போய் நின்றுகிட்டு எனக்கு தெரியாதுங்க இப்படி இருக்குதுன்னு. இந்த சட்ட புஸ்தகம்லாம் நான் வாசித்தது இல்லை, இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது, இது மூல முடுக்கெல்லாம் நான் ஆராயவில்லை, எனக்கு தெரியாம நான் அதை செய்துட்டேன்னு சொன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? இக்னரன்ஸ் இஸ் நாட் an excuse எழுதி வச்சிருக்காங்க சட்டத்தில். என்ன சட்டம் என்கிறது தெரியலன்னா அது சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. தெரியாதுங்கிற ஒரு சாக்கு போக்கை எந்த ஒரு மனுஷனும் உபயோகப்படுத்த முடியாது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் அது பொருந்தும். ஒரு மனுஷன் அங்க நின்று கொண்டு இதுல நியாயம் இல்ல, இது அநியாயம், இது ரொம்ப டூ மச், இதை வச்சு என்ன தண்டிக்கிறீர் என்று ஒரு நாளும் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. இது நியாய பிரமாணம், நியாயம், இது இப்படித்தான், அது இப்படித்தான் என்று தேவன் சொல்லிவிட்டார். அப்படி இல்லை என்றால் அந்த மனுஷன் தண்டிக்கப்படுவான். அதற்கு அவன் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆக நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. தேவன் எப்படி பரிசுத்தரோ அது போலவே நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. நியாயப்பிரமாணம் நியாயமானது, நீதி நிறைந்தது. அது சொல்லுகிறதெல்லாம் சரியே, அது நியாயமானதை தான் போதிக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் மனசுல இருக்க சந்தேகத்தை அப்புறப்படுத்துகிறதுக்கு கடைசியா சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நன்மையானது, நன்மையாயிருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை குறித்து அந்த சங்கீதம் மேன்மை பாராட்டுகிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் எப்பேற்பட்டது, நித்திய நித்தியமாய் அது உண்மையாயிருக்கிறது, அது நன்மையானவைகளே போதிக்கிறது, அதன் மூலமாக நமக்கு ஞானமும் அறிவும் விவேகம் உண்டாகிறது, அதன் மூலமாக சந்தோஷம் சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கிறது. நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய பிரமாணங்கள் எவ்வளவு நன்மையானதா இருக்கிறது என்பதை குறித்து 119ஆம் சங்கீதம், பெரிய சங்கீதம், அது இருக்கிறதுலே பெரிய அதிகாரம் அதுதான். அதிலே தேவனுடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய பிரமாணத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். சங்கீதக்காரன் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க 12ஆம் வசனத்தை இப்ப வாசிப்போம், நல்லா விளங்கும். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். தேவன் எப்படி பரிசுத்தரோ அதுபோல இது பரிசுத்தமானது. கற்பனையும் பரிசுத்தமாயும், அதாவது ஒவ்வொரு கற்பனையும் அந்த தன்மை இருக்கிறது, அதுக்கு நியாயமாய் இருக்கிறது, நீதியாய் இருக்கிறது, அது நன்மையாயும் இருக்கிறது. 13ஆம் வசனம், இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ. ஏன் அப்படி சொல்றாரு? 10ஆம் வசனத்துல நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே, 10ஆம் வசனம், எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு
மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். நான் போதித்தேன் இல்லையா, கற்பனை ஒருபோதும் ஜீவனை கொடுக்கும்படியாய் கொடுக்கப்படவில்லை. கற்பனையின் மூலமாக நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் 10 கற்பனையே போதும், இயேசு வர வேண்டியதே இல்ல. அங்கிருந்து சொல்லிட்டு இருக்கலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, எப்படி 10 கற்பனையில் இருக்கிறத செய் என்று சொல்லி. கற்பனை 10 கற்பனை தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதல்ல. தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்று சொல்லும் போது, ஜீவனுக்கு ஏதுவான என்று சொன்னால் ஜீவனை கொடுக்க கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. ஒரு மனுஷன் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகளை நிறைவேற்ற முடியுமானால் அவனுக்கு அதுல ஜீவன் உண்டாகும். ஆனா உண்மை என்ன, நிறைவேற்ற முடியாது. ஆகையால் தான் அது ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை. ஜீவனை அதனால் கொடுக்க முடியும், ஆனால் ஒரு மனுஷனும் அந்த கற்பனையின்படி நடக்க முடியாது. ஆகையால் அது ஜீவனை கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட கற்பனை அல்ல, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை, ஜீவனை கொடுக்கக்கூடிய கற்பனை. ஒரு மனுஷன் அதை செய்து நிறைவேற்றினால் ஜீவனை கொடுக்கக்கூடிய கற்பனை. ஆனால் ஒரு மனுஷன் அதை செய்து நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால அது மனுஷன் செத்து கிடக்கிறான் என்பதை, பாவத்தில் செத்து கிடக்கிறான் என்பதை அவனுக்கு காண்பிக்க கூடியதா இருக்கிறது கற்பனை இல்லையா. கற்பனை இடத்துல வருகிறான் மனுஷன். அதுதான் இயேசு சொன்னார் இல்லையா, எப்படி நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதுன்னு கேட்கிறான். உடனே என்ன சொன்னாரு, அதான் எழுதி இருக்குது கற்பனை, அதெல்லாம் செய்யினாரு. வேணும்னு அப்படி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? செய்யின்னு சொன்னோன்னு அவன் போய் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே இதான் நான் செய்துக்கிட்டே வர்றேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றதுக்கு இல்ல. செய்யின்னு சொன்னோன்னு ஐயோ இது செய்ய முடியாம தான் மூட்டை வந்து கேட்கிறேன், எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது? நீ கற்பனையின்படி போய் செய்கின்றார். உனக்கு தான் நியாயப்பிரமாணம் தெரியலையா, 10 கற்பனை தெரியலையா, செய்கின்றார். அவன் என்ன சொல்லி இருக்கணும், ஐயோ ஆண்டவரே அதுக்கு தான் உம்மிடத்துல வந்தேன், இதை செய்து செய்து பார்த்துட்டு, சின்னதுல இருந்து செய்து செய்து பார்த்துட்டு, வாழ்நாள் முழுக்க அதை முயற்சி செய்து 9ல பாஸ் ஆனா 10ஆவதுல ஃபெயிலு, இந்த நிலையில வந்திருக்கிறேன், நீ மறுபடியும் என்ன அங்க போன்றீரே, எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது? நான் முடியாமல்ல வந்து கேட்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, எங்கிட்ட வா, நான் தான் நித்திய ஜீவனை தர முடியும் என்று சொல்லியிருப்பாரு. இதுதான் அதனுடைய கருத்து. ஆகையால ஒரு மனுஷனுக்கு கற்பனை சரியா விளங்குற வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன குறை இருக்கு, நான் என்ன பாவி, நான் ஒன்னும் பாவி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கற்பனை ஒரு மனுஷனுக்கு விளங்க ஆரம்பித்தவுடன், அது ஆழமான அர்த்தங்கள் விளங்க ஆரம்பித்த உடனே அவன் செத்து கிடக்கிறான், அவனால செய்ய முடியாத நிலையில இருக்கிறான், அதை நிறைவேற்ற முடியாத நிலையில இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்கிறான். பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றார், நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ரொம்ப பூர்ணமானவன், நான் பெர்ஃபெக்ட், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன்லாம் நினைச்சிட்டு இருந்தார் அவர். ஆனால் ஒரு நாள் கற்பனை விளங்குச்சு அவருக்கு. விளங்கின உடனே என்ன ஆச்சு, ஓஹோ நான் இதெல்லாம் செய்யல, ஆனா இச்சியாதிருப்பாயாக 10வது கற்பனை சொல்லுது, அதன்படி பார்த்தா நானு குற்றவாளின்னு. அதான் 10வது கற்பனையை விசேஷமா தனியா இங்க சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல. ஏன்னா அதுக்கு முன்னால் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, எதை செய்தேன் செய்யல, அதை வச்சுதான் நான் தப்பா கரெக்டான்னு தீர்மானித்துக் கொண்டிருந்தார். சரி நான் வந்து களவு செய்யல, பொய் சாட்சி சொல்ல, விபச்சாரம் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, கெட்டதெல்லாம் ஒண்ணும் செய்யல, ஆகியால் நான் நல்லவன், நான் பூரணமானவன், என்கிட்ட ஒரு பாவம் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருந்த ஆள் பவுல் அப்போஸ்தலன். ஆனா சொல்றார், இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனை எனக்கு என்னைக்கு விளங்குச்சோ அன்னைக்குதான் நான் வந்து செத்து கிடக்கிற பாவத்துல எனக்கு உள்ள பாவம் இருக்குது, நான் செய்யலனாலும் செய்ய தூண்டுகிற இச்சைகள், பாவம் என்கிற சக்தி என்னை தூண்டி கொண்டிருக்கிறது உள்ள. அந்த 10வது கற்பனை விளங்கின உடனே தான் நான் பாவின்றது எனக்கு விளங்குச்சுன்றார். இருக்கிறீங்களா? இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ. என்ன ஆச்சு, இந்த நன்மையான கற்பனை எனக்கு மரணம் ஆயிற்று அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் செத்தவன் என்பதை எனக்கு காண்பிக்குது, எனக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு பதிலா நான் செத்தவன் என்பதை எனக்கு காண்பிக்கிறது என்று சொல்கிறார். அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது, ஜீவனை கொடுக்கிறதுக்கு அல்ல. ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவன் அதனால் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்கும்படியாக கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்த மனுஷன் அதை நிறைவேற்ற முடியாது. ஆகையால் நன்மையான கற்பனை மரணமாயிற்று என்று சொல்லுகிறார். எப்படி நன்மையான கற்பனை மரணமாய் ஆயிற்று? அவர் சொல்லுகிறார், கற்பனை எனக்கு மரணமாகல, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க நியாயப்பிரமாணம், நன்மையான நியாயப்பிரமாணம் மரணத்தை உண்டாக்குகிறது என்கிற அர்த்தத்திலே புரிந்து கொள்ள போகிறார் என்று சொல்லிதான் இப்படி சொல்றார். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படியா நியாயப்பிரமாணம் நன்மையானது, அது எப்படி மரணத்தை உண்டாக்க முடியும், அது எப்படி ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்க முடியும்? அவர் சொல்ல, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணத்தை உண்டாயிற்று அல்லது எனக்கு மரணமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நியாயப்பிரமாணம் மூலமா எனக்கு பாவம் எப்படிப்பட்டது என்பது விளங்கினது. நியாயப்பிரமாணம் தான் நான் பாவி என்பதை எனக்கு எடுத்து காண்பித்தது. அதன் மூலமாய் பாவம் எனக்கு மரணம் ஆயிற்று. நான் பாவி என்று உணர்ந்த உடனே நான் பாவத்தில் செத்து கிடக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். பாவம் தான் மரணம் ஆயிற்று, நியாயப்பிரமாணம் மரணமாகவில்லை. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. அநேகர் கேட்கலாம், எப்படியா பாவம் எனக்கு மரணம் ஆயிற்று என்று சொல்லுகிறார், ஆனா நியாயப்பிரமாணத்தை கனெக்ட் பண்ணி சொல்றாரே எப்படி என்று கேட்கலாம். எப்படி என்று சொன்னால், பாவம் என்கிறது நியாயப்பிரமாணத்தை எடுத்து உபயோகப்படுத்துது. நியாயப்பிரமாணத்தையே உபயோகப்படுத்தி அதன் மூலமாகவே இவன் செத்து கிடக்கிறான் என்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. எப்படி தேவன் பிறகு நியாயப்பிரமாணத்தை பாவம் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறார்? நியாயப்பிரமாணம் பாவத்தை எடுத்து உபயோகப்படுத்துகிறது அவ்வளவு கொடூரமானது என்று பார்த்தோம் இல்லையா? நியாயப்பிரமாணம் அவ்வளவு பொல்லாதது. எவ்வளவு பொல்லாதது! கர்த்தருடைய நன்மையான நியாயப்பிரமாணத்தை எடுத்து அதன் மூலமாக மனுஷனை பாவம் செய்ய தூண்டுகிறதாம். அதெல்லாம் போதிச்சுட்டேன் ஏற்கனவே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது பாருங்க. கர்த்தருடைய கற்பனை நல்லதை போதிக்குது, இதை வச்சே மனுஷனை பாவம் செய்ய தூண்டுகிறது. அது என்னது? அது பாவம். பாவம் நல்லதை எடுத்து தீமைக்காக உபயோகப்படுத்துகிறது. நல்ல கற்பனை எடுத்து அதன் மூலமா பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிறது. எப்படி தேவன் அதை அனுமதிக்கலாம்? எப்படி நன்மையான நியாயப்பிரமாணம் பாவத்தை பிறப்பிக்கும்படியாக எப்படி தேவன் அனுமதிக்கலாம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏன் தேவன் அனுமதிக்கிறார் சொன்னா 2 காரணங்கள் சொல்லுகிறார். ஒன்னு ஏற்கனவே சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தினால்தான் பாவத்தின் அறிவு வந்தது. ஆகையால பாவம் நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்துறதுல ஒரு காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தை பாவம் உபயோகப்படுத்தும் போது பாவத்தின் தன்மையே வெளிப்படுகிறது. பாவம் கொடூரமானது. பாவம் என்கிற சக்தி ரொம்ப கிளவர், அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா அது நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்துகிறது. இருந்தாலும் தேவன் அதை விட புத்திசாலியானவர். பாருங்க, பிசாசு புத்திசாலி தான், ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் பிசாசை விட புத்திசாலியானவர்? பிசாசு நினைச்சா ரொம்ப ரொம்ப திட்டம் போட்டு ரொம்ப நேக்கா எல்லாம் பண்ணி இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவன் நினைச்சான் இதோட தொலைஞ்சார் இவரை சிலுவையில் அறைஞ்சு கொன்றாச்சுன்னு நினைச்சான். என்ன ஆச்சு? அவர் அங்க கொன்றதன் மூலமா ஒரு இயேசு இல்ல, இன்னைக்கு கோடிக்கணக்கான இயேசு உருவாகிட்டாங்க. எங்க பார்த்தாலும் எல்லாம் இப்போ பிசாசேன்றாங்க. இயேசுவின் நாமத்துல எங்க போனாலும் அவனை விரட்டுறதுக்கு ஆள் இருக்கு. இன்னைக்கு அவன் நினைச்சா சிலுவையில தொலைச்சிட்டோம் என்று, ஆனா அவனை விட பெரிய புத்திசாலி தேவன். அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய ஞானமும் அவனுக்கு புரியவில்லை. அவருடைய அனந்த ஞானத்தினாலே அவர் இப்படி சிலுவையில இவரை மரிக்க செய்து அதன் மூலமாக மனுஷருக்குள்ளே குடி வந்து அவர்களை இயேசுவை போல ஆக்குவார் என்று இவன் நினைக்கல. இவர் இங்க கொன்னா மனுஷன் தான் இயேசுவை போல ஆயிடுவான்றத அவனுக்கு விளங்கவில்லை. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் பிரபுக்கள் ஞானிகள் இதை அறிந்திருந்தார்கள் என்றால் அப்படி செய்திருக்க மாட்டாங்களாம், சிலுவையில அறைந்திருக்க மாட்டாங்களாம். இப்படி ஆகும் தெரிஞ்சா அவங்க நினைச்சாங்க இதோட ஒளிஞ்சாருன்னு. கடைசியில பார்த்தா எருசலேம்ல மூல மூலைக்கு பிரசங்கம் நடக்குது. ஆனா செத்துட்டாருன்னு நினைச்சோமே, அவரை புதைக்கலையா? அவரை ஒழிச்சிட்டோமே, அவரை அடிச்சு நொறுக்கி துப்பி காயப்படுத்தி பரியாசம் பண்ணி அவரை தொலைச்சு கட்டியாச்சே. மூல முழுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா எருசலேம் முழுக்க இந்த உபதேசத்தால் நிறைச்சிட்டீங்களேன்னு அவங்களை பற்றி கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? இயேசு இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா இங்க எல்லா மூலைக்கு முடுக்கும் 12 பேர் இல்ல, 120 பேர் இல்ல, வீட்டுக்கு வீட்டு நடக்குதான். எப்படி? வீட்டுக்கு வீடு கூட நடக்குது. வீட்டுக்கு வீடு எல்லாம் சுவிசேஷத்தை சொல்றாங்க. வீட்டுக்கு வீடு பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றாங்க. வீட்டுக்கு வீடு பிசாசை விரட்டுறாங்க. வீட்டுக்கு வீடு ஜெபம் பண்றாங்க. வீட்டுக்கு வீடு நடந்துட்டு இருக்குது. தெருவெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. வியாதியஸ்தர்கள் சுகம் வாங்குறாங்க. எருசலேம் முழுக்க இந்த உபதேசத்தால் நிறைஞ்சிருச்சுன்றாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா உலகம் முழுதையும் தலைகளாக்குறாங்கன்றாங்க கம்ப்ளைண்ட். பிசாசு நினைக்கல இவரை கொன்னா இப்படி ஆகும் நினைச்சிருந்தாலும் கொண்டிருக்க மாட்டான், அதுக்கு திட்டம் போட்டிருக்க மாட்டான். தேவன் பாருங்க அவருடைய பெரிய ஞானத்தினால இவனுடைய அற்ப ஞானத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார். இவன் நினைச்சா பெரிய ஞானி என்று. அதே மாதிரிதான் பாவம் நினைக்கிறது நியாயப்பிரமாணத்தையா கொடுத்திருக்கார் ஆண்டவர், அதையே வச்சு இவனை பாவம் செய்ய வைக்கிறேன் பாரு, அதை வச்சே பாவத்தை தூண்டுறேன் பாரு, அதை வச்சே நான் இவனை பாவத்துக்குள்ள நடத்துறேன் பாருன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் ரொம்ப புத்திசாலித்தனமா பாவத்தை எடுத்து நியாயப்பிரமாணம் என்ற பாவம் புத்திசாலித்தனமா நியாயப்பிரமாணத்தை எடுத்து உபயோகப்படுத்துது. ஆனா தேவன் அதை விட பெரிய ஞானி. அப்படி பாவம் நியாயப்பிரமாணத்தை எடுத்து உபயோகப்படுத்தும் போது தேவன் என்ன பண்றாரு? பாவம் எப்படிப்பட்டது என்பதை அதன் மூலமா வெளிப்படுத்திடுறாரு. பாவம் என்னன்றது இல்லைன்னா மனுஷனுக்கு விளங்காது.
நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் பாவத்தை குறித்து அறிவு உண்டாகிறது. பாவத்தை எடுத்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து பாவம் உபயோகப்படுத்தும் போது தீமைக்காக, ஐயோ என்ன தேவன் இப்படி அனுமதிக்கிறார் என்று சொல்லலாம். ஆனா தேவன் மிகுந்த பெரிய ஞானி. அந்த பாவம் எடுத்து நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்தும் போது பாவத்தின் தன்மையை வெளிப்பட்டு விடுகிறது. இதுதான் அதனுடைய கருத்து. இதுக்காக தான் தேவன் அதை அனுமதித்தார். இரண்டாவது ரீசன் அதைத்தான் இங்கே சொல்றார். பாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக நியாயப்பிரமாணத்தை பாவம் உபயோகப்படுத்தும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். அதன் மூலமா பாவமே வெளிப்பட்டு விடுகிறது. அது முதல் ரீசன். இரண்டாவது காரணம் என்ன? பாவம் எப்பேற்பட்ட கொடூரத்தன்மை, the malignity of sin, கொடூரத்தன்மை, உக்கிர வேகத்தோடு பரவுகிற தன்மை, தொற்றி பிடித்து பரவி மனுஷனை அழிக்கிற தீமையான சக்தி இது என்பதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் இதை அனுமதிக்கிறார். இல்லைன்னா மனுஷனுக்கு விளங்காது. ஏன் நியாயப்பிரமாணத்தை பாவம் உபயோகப்படுத்தும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் அதை வேடி பார்த்துட்டு இருக்கிறார்? பாவம் நியாயப்பிரமாணத்துக்கு பாவம் செய்ய தூண்டுகிறதே, எப்படி அதை அனுமதிக்கிறார்? ஏன் அனுமதிக்கிறார்னா, அது நடக்கும் போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? பாவம் உள்ள இருக்கிறது. அது தொற்று நோய் போல பிடித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கும் பரவுகிறது. மனுஷனை அழிக்கிற ஒரு தீய சக்தி, மனுஷனை நாசமாக்குகிற ஒரு தீய சக்தி என்பதை காட்டும்படியாகவே அதை அனுமதிக்கிறார். அதை காட்டும்படியாக அதை அனுமதிக்கிறார். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா முதல்ல மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுன்றது மனுஷனுக்கு விளங்காது. பாவம் நியாயப்பிரமாணத்தையே உபயோகப்படுத்தி மனுஷனை பாவத்துக்குள்ள நடத்த பார்க்கலனா, பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுன்றது மனுஷனுக்கே விளங்காது. இரண்டாவது, பாவத்தின் கொடூர அழிக்கிற சக்தி, தொற்றி பிடித்து உக்கிர வேகத்தோடு பரவுகிற சக்தியும் மனுஷனுக்கு விளங்காது. இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க, அது நல்லா விளங்கும். பாருங்க, 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையில பவுல் யாரை குறித்து பேசுகிறார் பாப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை யாரை குறித்து பேசுகிறார் பாருங்க. 7ஆம் வசனம் நடுவில் பாருங்க. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாருங்க, யாரை குறித்து இவர் பேசுகிறார்? தன்னை குறித்து, வேற யாரை குறித்தோ அல்ல, வேற எந்த மனுஷனை குறித்து அல்ல, தன்னுடைய சொந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறார். என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தினால் அன்றி நான் பாவம் இன்னதென்று அறிய வாய்ப்பில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்புறம் பாருங்க 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, அதை கற்பனை உபயோகப்படுத்தி சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. பாவம் நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்துது இச்சைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. எப்படியெல்லாம் நியாயப்பிரமாணம் இச்சைகளை வெளிக்கொண்டு வருதுன்னு பேசிட்டேன். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாதே, பாவம் இல்ல செத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பேன் நானு. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் இல்லை என்று செத்ததென்று நினைத்துக் கொண்டிருப்பேன். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது, அதாவது நியாயப்பிரமாணம் எனக்கு சரியாக விளங்காதிருந்த போது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். அதாவது நான் ஜீவன் உள்ளவனா ஓகேயா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்னும் குறை இல்லை, நான் ஒன்னும் பாவி இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருந்தேன். கற்பனை வந்த போது, அதாவது கற்பனை எனக்கு என்னன்னு விளங்கின போது, அதனுடைய ஆழமான அர்த்தம் விளங்கின போது பாவம் உயிர் கொண்டது. இன்னொரு வார்த்தையில சொன்னா, பாவம் எனக்குள்ள இருக்கிறது என்பது எனக்கு விளங்கினது. நான் மரித்தவனானேன், நான் பாவத்துல செத்து கிடக்கிறேன் என்பது எனக்கு விளங்கிற்று. அப்படிதான் வாசிக்கணும், அது அப்பதான் விளங்கும். அது இப்படி இருக்க ஜீவுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பாருங்க, என்னை 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 என்னைன்னு பேசுறார். என்னை என்னைன்னு சொன்னா அவர் தன்னை குறித்து பேசுகிறார். தன்னுடைய சொந்த அனுபவத்தில் எப்படி பாவம் தனக்குள்ள இருக்கிறது என்கிறது இந்த பரிசேயனுக்கு எப்படி வழங்குச்சுன்னு காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க. பரிசேயன்னா சாதாரண ஆள் இல்லைங்க. பரிசேயன்னா அவன் சட்டை கிட்டெல்லாம் கரெக்டா மாட்டிக்கிட்டு ரொம்ப ஆள் ரொம்ப தோரணையோட இருப்பாரு. வெளிப்புறமான பரிசுத்தம் ரொம்ப. இயேசு சொன்னார், இவளை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேன்னாரு. வெள்ளையடிக்கப்பட்ட
கல்லறையே. ஏன்னா மேற்பூச்சான பரிசுத்தம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கரெக்டா இருக்கணும், ரொம்ப நியாயமா இருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும், இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி தசமம் கொடுக்கணும், இப்படி இது பண்ணணும், எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்காள். ரொம்ப நியாயத்தோடு நீதியோடு நேர்மையோடு வாழ்கிற ஆளுகள் போல் காண்பிப்பாங்க அவங்க. அவர்களுக்குள்ள என்ன எண்ணம்? உலகமே பாவிகள், அக்கிரமக்காரன், ஒரு ஆளும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் பாவி. ஆனா என்ன பாரு, நான் ஒருத்தன் தான் யோகியன், பாரிசி அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஹவ் ஃபேர் ஐ சி அப்படின்னு சொல்றவன், கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னைத்தானே பாராட்டி கொள்றவன். ஆஹா உலகத்தை பாரு, அவன் பாரு அக்கிரமக்காரன், எதிர் வீட்டுக்கார மோசம், பக்கத்து வீட்டுக்கார மோசம், ஆனால் நான் ஹவ் ஃபேர் ஐ சி, நான் எப்பேற்பட்டவன், எவ்வளவு பரிசுத்தன், நான் எவ்வளவு யோகியன், என்ன போல ஒரு யோகியன் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தான் பரிசுத்தன். அவன் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது இல்ல, தன்னை ஸ்தோத்தரிக்கிறான். ஹலோ, நம்மளாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஸ்திரீகளை போல அல்ல, நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமம் கரெக்டா கொடுக்கிறேன். யார ஸ்தோத்தரிக்கிறான்? ஆண்டவரையா ஸ்தோத்தரிக்கிறான், தன்னை ஸ்தோத்தரிக்கிறான். பரிசேயன்னு சொன்னா தன்னை பற்றிய அவ்வளவு மேன்மையான எண்ணம், தான் பரிசுத்தன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு ஒன்னும் பாவம் இல்லை. அவனை போய் பாவம் பாவின்னு சொன்னா அவனுக்கு ஆளு கொலை பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஆளு பாவின்னு சொன்னா அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உலகமே பாவி, நான் ஓகே அப்படின்றது அவனுடைய எண்ணம். அப்பேற்பட்ட பரிசேயனாய் பவுல் அப்போஸ்தலன் இருந்தார். பரிசேயன்ல பரிசேயன்றார். அப்ப என்ன சொல்றாரு? இவன்லாம் பரிசேயன், இவனை விட பெரிய பரிசேயன் நான்றார். இவன்லாம் நத்திங், அவனை விட நானே பெரிய பரிசேயன்றார். பரிசேயனுக்கு பரிசேயனா இருந்தவர் அவர். அப்பேற்பட்டவருக்கு தான் பாவி என்பது எப்படி விளங்கினது? தனக்குள் இருக்கும் பாவத்தை எப்படி அவர் புரிந்து கொண்டார்? தனக்குள்ள இந்த பாவம் தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, தன்னை அழிக்கிற ஒரு சக்தி அது என்பதை எப்படி புரிந்து கொண்டார்? ஏதாவது இவருக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா இவர் பாவின்னு சொல்றதுக்கு? நம்முடைய சாதாரண பாவி பாவின்னு சொல்ற பிரசங்கம் எல்லாம் எடுபடுமா? ஓ பாவியே மனம் திரும்பாயன்னு சொன்னா பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவான் பரிசேயன். ஓ சிகரெட் குடிக்கிற பாவியே, குடிக்கிற பாவியே, விபச்சாரம் பண்ணுகிற பாவியே, களவு செய்யற பாவியே அப்படின்னு சொன்னா அதை பார்த்து இந்த பரிசையை சிரிச்சிட்டு போடுவான். ஏன்னா இந்த பரிசையை அதெல்லாம் செய்யறது கிடையாது, ரொம்ப கரெக்டா இருக்க ஆளு. இப்பேற்பட்ட சுய நீதி கொண்ட சுய மேன்மை பாராட்டுகிற இந்த பரிசேயனுக்கு இவன் பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கம் ஏதாவது இருக்குதா? அதான் இவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நாம் பாவின்றது வழங்குச்சுன்றார். இது ரொம்ப நல்லா ஆழமா கவனிக்க போறப்ப அடுத்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொண்டால் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுறதுல நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லலாம், நிறைய காரியங்கள் நமக்கு விளங்கிவிடும். அடுத்த 10-15 நிமிஷம் ரொம்ப கவனமாய் கேளுங்கள். நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் இந்த பரிசேயன் இவ்வளவு பெரிய பரிசேயனுக்கு தனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் விளங்கினது என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், 7 முதல் 13 வசனங்கள் இவரை குறித்து தான் பேசுகிறது என்பதை சொல்லிட்டேன். இவருடைய வாழ்க்கையில எந்த கட்டத்தில் இப்படி இவர் தனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்? தனக்குள்ள இந்த கொடூர சக்தி தன்னை பிடித்து விட்டது, இந்த கேன்சர், பாவம் என்கிற இந்த கேன்சர் பிடித்துட்டு உக்கிர வேகத்தோட பரவி கொண்டு தன்னை அழித்துக் கொண்டிருக்கிற சக்தி இருக்கிறது, இதுல இருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுது வாழ்க்கையின் எந்த கட்டத்திலே அவருக்கு உண்டாயிற்று? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்ப அவருக்கு உண்டாயிற்று அந்த எண்ணம்? தனக்குள்ள பாவம் இருக்கிறது, தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது, இது பரவி கொண்டிருக்கிறது, இந்த கொடூர தீய சக்தி நாசமாக்கி கொண்டிருக்கிறது, என்ன அதனுடைய பிடியில நான் இருக்கிறேன்றதை எப்ப விளங்கி கொண்டார்? நிறைய பேர் சொல்லுகிறார்கள் 12 வயசு வரைக்கும் அவருக்கு ஒண்ணு நியாயப்பிரமாணம் தெரியாதுங்க. 12 வயசு வரைக்கும் இந்த யூதர்களுக்கு, சின்ன பசங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 12 வயசுக்கு பிறகு அந்த பருவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்க போதிக்க இவருக்கு தான் பாவின்றது விளங்கிடுச்சு என்று சிலர் சொல்றாங்க. கிடையாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். நல்லா கவனிங்க. 12 வயசுலயே அவருக்கு நான் பாவி என்ற அறிவு வந்துருச்சுன்னா, 12 வயசுலயே நியாயப்பிரமாணம் விளங்கி அந்த விளங்கினதுபடினால தான் பாவி என்கிற ஒரு அறிவு அவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால்,
அப்புறம் ஏன் வாழ்நாள் முழுக்க இப்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியம் பிடிச்சவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஏன் சொல்லிட்டு இருந்தாரு? அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன், நான் ரொம்ப கரெக்ட் ஆக்கும், ஓகே ஆக்கும்னு அண்ணாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். ஆகையால 12 வயசுல இவருக்கு நியாயப்பிரமாணம் விளங்குனதுனால இவர் பாவின்றது விளங்கிடுச்சு என்ற அர்த்தம் கிடையாது. அப்ப விளங்கல, அதை விட்டுடுவோம். அடுத்தது இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவர் தான் பாவி என்கிறத உணர்ந்தார் என்று. தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பிறகு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகுதாங்க உண்மையாகவே நியாயப்பிரமாணமே வழங்கும். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் வந்த பிறகுதான் நியாயப்பிரமாணம்னா என்னன்னு வழங்கும். ஆகையால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இவருக்கு பாவம்னா என்னன்னு விளங்குச்சு, அதாவது நியாயப்பிரமாணம் என்னன்னு விளங்குச்சு, அதன் மூலமா பாவம்னு என்னன்னு விளங்குச்சு என்று சொல்லுகிறார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்க சொல்லுகிற எல்லாமே, தன்னை குறித்து அவர் சொல்லும் போதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மனுஷன் எப்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் பாவி என்பதை அறிந்து கொள்ளுகிறான் என்பதுதான் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மனுஷன். அதே நேரத்தில் சொல்றாரு, விசுவாசியா இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க சொல்லப்படுறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள இருக்கிற மனுஷன், அதாவது இன்னும் ரட்சிக்கப்படாத மனுஷனை பற்றி சொல்லுகிறார். அவனுக்கு எப்படி பாவம் நியாயப்பிரமாணத்தின் மூலமா பாவம் இருக்கிறது என்கிறது விளங்கினது என்பதை குறித்து போதிக்கிறார். ஆகையால இது ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த போது, அதிலிருந்து இன்னும் விடுதலை ஆகாத நிலையில, அதிலிருந்து வெளிவந்து கிறிஸ்துவுக்குள்ள வராத நிலையில, இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்டதுதான் அது என்று நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி படிப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே ஆவியின்படி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டா பிரிக்கிறார். கிறிஸ்தவர்ல விசுவாசிகளை மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லல. விசுவாசி மாம்சத்துக்குரியவன போல இருக்கலாம், ஆனா மாம்சத்துக்குரியவன் அல்ல அவன். விசுவாசி ஆவியின்படி உள்ளவன், அவிசுவாசி மாம்சத்தின்படி உள்ளவன். இவர் மாம்சத்தின்படி உள்ளவனை குறித்து தான் பேசுகிறார் இங்க. ஆகையால் இது ரட்சிக்கப்பட்ட பிறகு இவருக்கு ஏற்பட்ட அறிவல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவி என்று விளங்கினது ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்ல. இப்ப மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, மூன்றாவது ஒரு காரியம். அது என்ன? இவர் 12 வயசுல அது தெரிந்து கொள்ளல, ரட்சிக்கப்பட்ட பிறகு அது தெரிந்து கொள்ளல. காரணங்கள் சொல்லிட்டேன். எப்ப தனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக புரிந்து கொண்டார். எப்ப புரிந்து கொண்டார் என்றது பார்க்கும்போது, கண்டிப்பாக அது அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே எப்பவோ நடந்திருக்கிற சம்பவம் என்று புரிகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்பொழுதோ அவருக்கு இது நடந்திருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. எப்பொழுது என்று கொஞ்சம் நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். எப்பொழுது அவருக்கு அது புரிந்தது? எப்பொழுது தான் பாவி என்கிற உணர்வு அவருக்கு உண்டானது? எப்பொழுது தான் பாவி என்கிற காரியம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவருக்கு விளங்க ஆரம்பித்தது? எந்த கட்டத்திலே, வாழ்க்கையில எந்த கட்டத்திலே அது அவருக்கு உண்டானது என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே போகும்போது இயேசு அவரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது அவர் கேட்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் குறித்து 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் சில காரியங்களை வாசித்தால் நமக்கு எப்பொழுது தான் பாவி என்பது அவருக்கு புரிந்தது என்பது சில காரியங்கள் விளங்கும் நமக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது அவனுக்கு கடினமாம் என்றார். அந்த வார்த்தையிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? முள்ளில் உதைக்கிறது என்று சொன்னால் அவனுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒன்று குத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள உண்டாகிவிட்டது. அதுக்கு எதிராக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சபையை துன்பப்படுத்துகிறது, கிறிஸ்தவர்களை போய் தேடி பிடித்து அவர்களை கொலை செய்கிறது, அவர்களை பிடித்து சிறை பிடிக்கிறது. இதெல்லாம் அவனுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவன் செய்து கொண்டிருக்கிற காரியம். மனசாட்சியில் அவனுக்கு ஏதோ ஒன்று விளங்கி இருக்கிறது, மனசாட்சியில ஏதோ உறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் இயேசு தமஸ்குவுக்கு செல்லுகிற பாதையில அவனை சந்தித்து சொல்லுகிறார்,
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. இயேசுவுக்கு தெரியுது இவனுக்கு உள்ள இதுல சத்தியம் இருக்கிறது, கிறிஸ்தவ உபதேசத்துல சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். இருந்தாலும் தன்னுடைய பாரம்பரியத்தின் நிமித்தமாக, இவ்வளவு நாள் அதுல வாழ்ந்தது நிமித்தமாக, அந்த மனசாட்சி காண்பிக்கிற காரியத்துக்கு எதிராக அவன் போய் கிறிஸ்தவர்களை பிடித்து சிறை பண்ணி அவர்களை கொன்று இப்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாயிருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், அவனுக்கு அந்த தமஸ்குவுக்கு போகிற பாதையில செல்லுகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே இது ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அது ஆரம்பித்திருக்கலாம். இன்னும் கேட்டா, ஸ்தேவானை கொல்லும் போது அவன் அங்க நின்று கொண்டிருந்தான். இவனுடைய பாதபடியிலே தான் துணிகளை வைத்தார்களாம். எல்லாரும் பொருட்களை வைத்து விட்டு அங்க போய் கல்லறிஞ்சிருக்கிறாங்க. இவன் தான் பின்னால் இருந்துகிட்டு ஏவி விட்டது ஆட்களை. அங்க நின்று எல்லாம் கரெக்டா வேலை நடக்குதான்னு பார்த்துட்டு இருந்த சூப்பர்வைசர் இவர் தான். ஸ்தேவான் அங்கே கல்லறிந்து கொல்லப்படும் போது நின்று வேடிக்கை பார்த்தவன். ஸ்தேவான் அந்த அகோர மரணத்தின் மத்தியிலேயும் சாகிற அந்த நிலையிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு அங்கு நிற்கிறதை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் காரியங்களை அவன் காணும் போது அவனுக்குள்ள ஏதோ சில காரியங்கள் நடந்திருக்க வேண்டும், சில காரியங்கள் அங்க ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆரம்பித்து ஒருவேளை அந்த நாளில் இருந்தோ அதற்கு பிறகு இருந்தோ எப்படியோ அவனுக்கு சில தான் பாவி என்கிற உணர்வு அவனுக்கு உண்டாயிருக்க வேண்டும். எங்கேயோ அவனுக்கு இந்த 10வது கற்பனை விளங்க ஆரம்பித்து விட்டது. அத்தனை நாள் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நான் செய்ததில்லை, கரெக்டான ஆளு அப்படிங்கிறான். எதை செய்யணும்னு சொல்லுதோ அதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஆனா 10வது கற்பனை என்னைக்கோ ஒரு நாள் விளங்கி இருக்குது. 9 கற்பனையை வாசித்துட்டு தான் நான் குற்றஞ்சாட்டப்படாதவன்றான். 10வது கற்பனை என்றோ ஒரு நாள் அவனுக்கு விளங்கி விட்டது. ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை அவனுக்கு உண்டாக்கி இருக்கிறார். 10வது கற்பனை விளங்கின உடனே தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, ஐயோ நான் செய்யாவிட்டாலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறதே, அதுவே எனக்கு காண்பிக்கிறது எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறதே என்று அவன் உணர்கிறான். அது எப்பவோ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்திருக்குது. அந்த உள்ளான ஒரு குத்துதல், உள்ளான அந்த உணர்வோடு தான் அவன் போய் துன்பப்படுத்துகிறான். நீங்க கேட்கலாம், எப்படிங்க அவ்வளவு உள்ள அவனுக்கு மனசாட்சி பாதித்திருந்தா, தான் பாவி என்கிறது உள்ள அவனுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருந்தால் அவன் இன்னும் எப்படி போய் அவன் தீமை செய்கிறான், இன்னும் எப்படி போய் தமஸ்குவுக்கு போய் கிறிஸ்தவங்களை தேடிக்கிட்டு போறான், அவர்களை சிறைபிடிக்க போறான், அவர்களை துன்பப்படுத்த போகிறான் என்று கேட்கலாம். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, எதிர்ப்பாங்க. அதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமான கடைசி ஒரு ஆட்டம் போடுவாங்க, லாஸ்ட் டான்ஸ் இங்கிலீஷ்ல. எதிர்த்து பார்ப்பாங்க, ரொம்ப குற்ற உணர்வு அதிகமாயிடும். உள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை போடுவாரு, உணர்த்துவாரு, பரிசுத்தாவியானுடைய கிரியை உள்ள நடந்துகிட்டு இருக்குது. அந்த எதிர்க்கிற ஆளு கடைசியா ஓட ஒரு கூச்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் அடங்குவான், அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படுவான். ஆகையால எதிர்க்கிற ஆளை பார்த்து ஏமாந்துடாதீங்க. சில நேரத்தில் எதிர்க்கிறது ஒரு நல்ல அறிகுறி, கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். ரட்சிப்புக்கு ரொம்ப கிட்ட வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் எதிர்த்தாருன்னா ரட்சிக்கப்பட்டுவார். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சைக்காலஜில ஒரு பிரின்சிபல் இருக்குது. சைக்காலஜி கத்தும்போது அந்த பிரின்சிபலை சொல்லி தர்றாங்க. வாட் எவர் a man opposes vehemently and more vehemently, he ends up embracing the very thing that he opposes. அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது சைக்காலஜில. அதாவது என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை மனுஷன் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறானோ, ரொம்ப தீவிரத்தோடு தன்னுடைய முழு மனதோடு எதிர்க்கிறானோ, அதே காரியத்தை அவன் அரவணைத்துக் கொள்ளுகிறான். தீவிரமா எதிர்க்கும் போதே இதை அரவணைத்துக் கொள்ள போகிறான்றது தெரிகிறது. இதை வாழ்க்கையில இந்த சைக்காலஜி ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். சிலர் பாப்பீங்களா, சொல்லுவாங்க, நான் கல்யாணமே செய்து கொள்ள போறதில்லை பிரதர். பாத்திருக்கீங்களா ஆளுங்களா? நான் பாத்திருக்கேன் அப்படிப்பட்ட ஆளுங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை. அப்பா என்ன பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்கும், 2 மாசத்துல ஓடி வருவாரு, அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாஸ்டர். இந்த கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் பாஸ்டர் போதே எனக்கு விளங்கிடும், வந்துட்டாரு கிட்ட, அடுத்த ஸ்டெப் பண்ணிக்க போறாருன்னு அர்த்தம். சைக்காலஜி அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. பவுல் அப்போஸ்தலன்
பிடி, நான் விடுறது இல்ல, தமஸ்குக்கு வர்றேன், அங்க போய் பிடிக்க போறேன், இங்க போய் பிடிக்க, அலைஞ்சு திரிஞ்சு பிடிச்சு நான் தீவிரமா பண்ண போகும்போது பண்றேன்னு போதே உள்ள இந்த குற்ற உணர்வு அதிகரித்து விட்டது, உள்ள குத்துது, அதுதான் ஓடுறாரு. போய் கடைசியில தமஸ்கு செல்லுகிற பாதையில இயேசுவே அவரை சந்திக்கிறார். 10வது கற்பனை எப்போ அவருக்கு வழங்கி இருக்குது. அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அது விளங்க ஆரம்பித்து விட்டது. பிறகு தமஸ்குக்கு போகிற பாதையில செல்லுகிறார். அங்கே இயேசு அவரை சந்திக்கிறார். அங்கதான் சொல்றாரு, முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு சொல்றார். அங்க சொன்ன உடனே இயேசு அவரிடத்தில் பேசுகிறார். அங்கே அவன் திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். கேக்குறான், என்னையா செய்யணும் நானு? திடீர்னு ரோட்ல விழுறான். வெளிச்சம் வந்து அவன் கண்ணை மறைக்குது. அங்கே சத்தம் கேட்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, தமஸ்குக்கு போகிற பாதையில அவனுக்கு நடந்தது, அங்க ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு கிடைத்தது மாதிரி தெரியல. ஒரு என்கவுண்டர் தான், ஒரு பெரிய சந்திப்பு தான் கிடைக்குது அவனுக்கு. அவனுடைய அவிசுவாசத்திலிருந்து அவன் அசைக்கப்படுகிறான். அவனை குலுக்கி எடுக்கிறார் போற வழியில. அவன் இந்த அவிசுவாசியான மனுஷன், தீவிரமா எதிர்க்கிற இந்த மனுஷனை ரோட்ல நிறுத்தி கீழே உழ வச்சு லைட்டை வீசி இவனோட பேசி இவனுக்குள்ள ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு அசைவு அவனுக்குள்ள உண்டாகிறது. அப்புறம் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்னு. என்ன செய்யணும் இப்ப நான் சொல்லல, போ அங்க தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி நீ பின்பற்றணும், எப்படி என்ன செய்யணும்ன்றது பிறகு உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். பிறகு அவன் அங்கிருந்து செல்லுகிறான். 6ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கதான் சொல்றார், பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 9ஆம் வசனம், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பார்வை போயிடுச்சு இந்த வெளிச்சத்தை கண்டதுல. அவ்வளவு பிளைண்டிங் லைட். எத்தனை பேருக்கு தெரியும், இயேசு தேவனுடைய வெளிச்சத்தை கண்டா கண்ணு தெரியாது. கண்ணுக்கு அதால அதை சகிச்சுக்க முடியாது. இந்த சரீர பிரகாரமான கண்களுக்கு அவன் பார்த்த அந்த வெளிச்சத்தை கண்ணே போச்சு. ஏன்னா தேவனுடைய பிரகாசம் அப்படி, சூரிய ஒளிய பிரகாசத்தை அப்படி சொல்றான், அதை விட எத்தனையோ மடங்கு பிரகாசமானவர் தேவன். அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியை அவன் கண்டான். அன்னைக்கு அவன் கண் பார்வை போச்சு. புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தண்ணியும் குடிக்கல, சாப்பிடல. பாருங்க, தண்ணியும் குடிக்கல, சாப்பிடலன்னா அது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நல்ல மாதிரி தெரியல. ரட்சிக்கப்பட்டிருந்தான்னா போய் அவன் சந்தோஷத்தோட ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரிச்சிருப்பான். ஆனா இன்னும் அவன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரவில்லை போல இருக்குது. அவன் அங்க போய் சாப்பிடவும் முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, கண்ணும் தெரியல. அந்த நிலையில அவன் இருக்கிறான். அதன் பிறகு அங்கே அனனியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அனுப்பப்படுகிறான். ஒரு விசுவாசி அனுப்பப்படுகிறார். 19ஆம் வசனம், 19ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். பின்பு அனனியா 17ஆம் வசனம், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவான கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார், நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவையில் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பாருங்க, அனனியா வந்து இவரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார், ஞானஸ்தானம் எல்லாம் கொடுக்கிறார். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அது வந்த உடனே ரட்சிப்பின் சந்தோஷம், நிம்மதி, அஷூரன்ஸ், நிச்சயம் வந்த உடனே அவனுடைய குற்ற உணர்வு நீங்கி அவன் எழுந்து சாப்பிடுறான். இப்ப சாப்பிட முடியுது. பாருங்க, 3 நாள் அவன் சாப்பிடாம புசியாம குடியாமல் இருந்தான் என்று சொல்லும் போது அவன் பலவீனப்பட்டிருந்தான். புசியாம குடியாமல் இருந்ததுனால பலவீனப்பட்டிருந்தான் சொல்ல முடியாது. ஏன்னா 3 நாள் சாப்பிடாம இருந்ததுனால ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட பலவீனம் அடைய போறதில்லை, அப்படியே படுத்து கிடக்க போறதில்லை. 3 நாள் இஸ் நத்திங். அவனுடைய பலவீனம் எந்த காரணத்தினால் வந்தது என்று அநேகர் விளக்குகிறார்கள். என்ன சொல்றாங்க, பலவீனம் வந்து புசியாம குடியாம இருந்ததுனால இருக்க முடியாது, ஏன்னா 3 நாள்ல அப்படி ஆக முடியாது. அவனுடைய பலவீனம் ஏன் வந்ததுன்னா, இவ்வளவு நாள் இவன் பரிசேயனா இருந்தவன், தனக்குள்ள ஒரு குறையும் இல்லை நினைத்துக் கொண்டிருந்தவன், தன்னை குறித்து மேன்மை பாராட்டினவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன், தன்னை மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருந்தவன், தான் பரிசுத்தமான் நினைத்துக் கொண்டிருந்தவன், இன்னைக்கு அந்த தமஸ்குக்கு வரும் வழியிலே இவன் துன்பப்படுத்தின இயேசுவை இவன் காண நேர்ந்தது, அவரோடு பேச நேர்ந்தது.
இவ்வளவு நாள் இந்த இயேசுவை பின்பற்றினவர்களை துன்பப்படுத்தினேனே, இந்த சத்தியத்துக்கு விரோதமா அல்லவா போராடினேன், நான் அல்லவா பாவி, நான் நல்லவன் நினைத்துக் கொண்டிருந்தேனே, ஆனால் எனக்குள்ள இந்த கேன்சர் ஆகிய பாவம் பரவி என்னை தொற்று பிடித்து எனக்குள்ளாக உக்கிர வேகத்தோடு பரவி என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதே, இவ்வளவு பெரிய தேவனை அல்லவா நான் துன்பப்படுத்தினேன் என்கிற ஆழ்ந்த குற்ற உணர்வுக்குள்ளாய் இருந்தான். ஆகையால் தான் அந்த பலவீனம் என்று சொல்லுகிறார்கள். அதுலதான் சாப்பாடு இறங்கல, அதுலதான் சாப்பிட முடியல. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீ துன்பப்படுத்தினவன் நான். யோசித்து பார்க்கிறான், ஐயோ அங்க நான் கொன்னது இவரையா, அங்க அடிச்சது இவர் அடிச்சது மாதிரி ஆயிடுச்சே, அங்க நான் துப்பினது இவரை துப்பினது போல ஆயிடுச்சே, அங்க நான் துன்பப்படுத்தினது இவரை துன்பப்படுத்தினது போல ஆச்சே. நான் இவ்வளவு நாள் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நான் பரிசுத்தவான், நான் குற்றம் சாட்டப்படாதவன், எனக்குள்ள குறை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே, எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு நொறுக்குன மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அந்த பாதையில இயேசுவை சந்தித்தவுடன் இவனுடைய மேன்மையெல்லாம், இவன் தான் பரிசுத்தன், தான் பெரியது, எனக்குள்ள குறையில்லை, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும் நினைத்துக் கொண்டது எல்லாம் தப்பு என்கிற நிலைக்கு வந்து விட்டது. எப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்க. நீங்க அவனை போல ஒரு ஆளா இருந்தீங்க, அவ்வளவு பெரிய கற்று தேர்ந்து நியாயப்பிரமாணத்தை பெரிய படிச்சிருந்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த ஆளு இவ்வளவு நாள் செய்த அக்கிரமம்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, இவ்வளவு நாள் நான் பாவத்தில் வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் சர்வ வல்லமுள்ள தேவனையே நான் எதிர்த்திருக்கிறேன் அப்படி என்கிற அறிவு உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்ததுன்னா என்ன ஆகும்? சாப்பாடு இறங்குமா? இறங்காது. தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட குற்ற உணர்வில் தான் அந்த 3 நாட்கள் அவன் இருக்கிறான். அந்த 3 நாட்களிலே இந்த பாவத்தின் கொடூர தன்மையை அவன் விளங்கி கொண்டான். பாவம் எப்படிப்பட்டது? இவ்வளவு நாள் இவன் ஆட வச்சது எது? பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு நாள் இவன் ஆட வச்சது எது? கொலை பண்ண வச்சது எது? இவ்வளவு நாள் கல்லறிய வச்சது எது? கிறிஸ்தவர்களை பிடித்து சிறையில தள்ள வைத்தது எது? நன்மை செய்கிறவர்களை அடித்து உதைக்க வைத்தது எது? எது வைத்தது? எது இப்படி செய்ய வச்சது? கொலை செய்ய வச்சது நியாயப்பிரமாணம் தான். தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்துல ஒரு வெறி இவனுக்கு. பிடிச்சு ஸ்தேவான கல்லறிஞ்சு கொல்லு அப்படி என்கிற அந்த இதே வந்தது நியாயப்பிரமாணத்தின் மேல இருக்கிற வெறி நிமித்தமாக தான். அதை உணர்கிறான். இந்த நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்திய பாவம் இவ்வளவு வேலை செஞ்சிருச்சே. எனக்குள்ள இருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் மேல இருந்த பற்று, தேவனுடைய நன்மையான பிரமாணங்கள் மேல இருந்த பற்றை உபயோகப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற பாவம் தலை விரித்து ஆடிவிட்டதே. கொலை செய்ய வச்சிருச்சே, அடிக்க வச்சிருச்சே, துன்புறுத்த வச்சிருச்சே, நியாயமில்லாதது செய்ய வச்சிருச்சே. இன்னும் கேட்க போனா சர்வ வல்லமுள்ள தேவனையே, நான் வணங்குகிற தேவனையே எதிர்த்து அவரை துன்புறுத்த வைத்து விட்டதே. இதுதான் பாவம், இதுதான் பாவம், இதுதான் அதனுடைய சக்தி, இதுதான் அதனுடைய கொடூர தன்மை, இதுதான் அந்த அழிக்கும் சக்தி. அது எவ்வளவு பெரிய சக்தி என்பதை அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்டான். இருக்கிறீங்களா? என்ன புரிந்து கொண்டா? இந்த பாவம் நியாயப்பிரமாணத்தை வச்சே என்ன ஆட்டுன்னு ஆட்டிடுச்சு, நியாயப்பிரமாணத்தை வச்சே அப்படி கொடூரமான காரியங்களை செய்ய வச்சிருச்சு, நியாயப்பிரமாணத்தை வச்சே ஒரு வெறிய உண்டாக்கி எனக்குள்ளாக இவ்வளவு தீமைகளையும் எனக்குள்ளாக நடப்பித்து விட்டதே. இன்னைக்குதான் விளங்குது, நான் பெரிய பக்தன் அல்ல, நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய குற்றஞ்சாட்டப்படாதவன் அல்ல, நான் பாவி, பாவத்தில் மூழ்கி கிடக்கிறேன், செத்து கிடக்கிறேன், என்னை நானே ரட்சிக்க கூடாத நிலையில இருக்கிறேன், செத்தவன் நான், எனக்குள்ள பலன் இல்ல, எனக்குள்ள ஆவிக்குரிய தன்மை இல்ல, நான் எல்லாம் ஓகே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்குதான் புரியுது எல்லாம் ஓகே கிடையாது. பாவத்தில் செத்து அழுகி கிடக்கிறேன், எனக்குள்ள பாவம் என்கிற வியாதி தொட்டி பிடித்து உக்கிர வேகத்தோடு பரவி வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் எனக்கு விளங்கல அப்படின்ற நிலைக்கு வந்தார். அந்த நிலைக்கு வந்த உடனே அவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்படும் போது தேவன் ஒரே ஆபரேஷன் தான், அந்த பாவத்தின் அவ்வளவு சக்தியும் வல்லமையும் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து அவனை ஆட்டி படைக்கிற அந்த சக்தி அப்படியே அறுத்து எரிகிறார். பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலையாக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க, நாமும் அப்படித்தான். நல்லா நினைச்சிட்டு இருக்கோம், நான் என்ன மாதிரி யோக்கியன் கிடையாது, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய யோக்கியன் ஆக்கும், நான் ரொம்ப நல்லவன் ஆக்கும், எனக்குள்ள என்ன குறை இருக்குது. பரிசேயர்கள் மாதிரி இன்றைக்கு ஜனங்க நினைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான பிரசங்கம் எதுனா போய் சர்ச்சில் பிரசங்கம் பண்றது தான்.
அது ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிற சபையில போய் பிரசங்கம் பண்றதா ரொம்ப கஷ்டமா. ஏன்னா எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் மாதிரி. எனக்குள்ள என்ன பாவம், அது போய் அங்க பிரசங்கம் பண்ணுங்க, இங்க வராதிங்க. யார பாவின்றீங்க, யார ஆல்டர் கால் கூப்பிடுறீங்க, எனக்கு என்ன குறை, எனக்குள்ள என்ன இருக்குது, என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் சபைகளை இன்றைக்கு நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பாவிகள் என்கிற உணர்வே வராதவர்கள். ஆனால் அந்த உணர்வு ஏற்படும் போது அவர்களுக்கு ஒன்று விளங்கி விடுகிறது. என்ன விளங்குது? இவ்வளவு நாள் ஓகே ஓகே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்மளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்குதான் புரியுது, இந்த பாவம் தான் என்னை இப்படி செய்ய வச்சது, இந்த பாவம் தான் என்னை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளினது, இந்த பாவம் தான் எனக்குள்ள பரவி என்னை ஆட்கொள்ளுகிறது, இப்பேற்பட்ட பாவியை நான் இருந்து வருகிறேனே என்று ஒரு மனுஷன் அந்த ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டா அடுத்த ஸ்டெப் ரட்சிப்பு தான். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்கிறான். ஆண்டவரே நான் பாவி, நான் என்னை ரட்சிக்க திராணியற்றவன், எனக்குள்ள நன்மை எதுவும் இல்லை, என்னை சுத்திகரித்து என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். அதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறான். ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறோம். என்றோ ஒரு நாள் இப்படி நமக்கு நடந்திருக்கிறது. என்றோ ஒரு நாள் நாம் பாவிகள் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை விட எந்த ஒரு காரியமும் மனுஷன் பாவி என்கிறதை விளக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. பாவி என்கிறது மட்டுமல்ல, பாவத்தின் அந்த கொடூரத்தன்மை, அழிக்கிற சக்தி, தீமையான வல்லமை, அதை வெளிப்படுத்துறதுக்கு நியாயப்பிரமாணத்தோட மேலானது ஒன்று கிடையாது. கடைசி அந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். இப்போ நமக்கு நல்லா விளங்கும் பாருங்க. 13ஆம் வசனம், இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும், அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படியும் அப்படி ஆயிற்று. நன்மையானது கொண்டு மரணத்தை எனக்கு உண்டாக்கினதுனாலே பாவமாக விளங்கும்படி அப்படி ஆயிற்று. நன்மையானது கொண்டு மரணத்தை உண்டாக்க நினைச்சது பாவம், அப்படி உண்டாக்குனதுனால பாவமாக விளங்கிடுச்சு. பாவம்னா என்ன என்று சொல்லி விளங்கி விட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் விழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். தேவ பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தியத்தை நாம் கேட்டோம். பாவம் ஒரு கொடூரமான சக்தி, தீய சக்தி, அழிக்கிற சக்தி, ஆட்டி படைக்கிற சக்தி, தொற்றி பரவுகிற சக்தி, பொல்லாத சக்தி, உக்கிர வேகத்தோடு பரவி அழிக்கிற சக்தி. அதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும். ரட்சிப்பு மூலமாக தான் அந்த விடுதலை பெற முடியும். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் அந்த விடுதலை பெற முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் அதை பெற முடியாது. அதிலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய ஒரு மனுஷனும் கிடையாது, எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுடைய முயற்சியால் அது முடியாது. எந்த ஒரு காரணத்தினாலும், எந்த ஒரு காரியத்தினாலும், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், மதம், மார்க்கம், இவைகள்னால அந்த பாவம் என்கிற கொடூர சக்தியிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்க முடியாது. விடுவிக்கிறவர் இயேசு மட்டுமே. ஏன் யாராலையும் முடியாது? எந்த மகானும் இல்லை, எந்த தீர்க்கதரிசனியும் இல்லை, எந்த பெரிய பக்தனும் இல்லை, தேவ மனுஷனும் இல்லை, ரிஷியும் இல்லை, முனிவரும் இல்லை, யாரும் இல்லை. ஏன்? எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. பாவியை ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவரே பாவமற்றவர், தேவன் ஒருவரே பாவமற்றவர், அவர் மட்டுமே ரட்சிக்க முடியும். இதிலிருந்து விடுதலை பெற வேணும். இல்லை என்றால், இதில் விடுதலை பெறவில்லை என்றால், இன்றைக்கு இதை குறித்து கேட்டுட்டு இப்படியே நாம் தொடருவோம் என்றால், இந்த கொடூர சக்தி, தொற்றி பிடித்து உக்கிரவேகத்தோடு பரவுகிற சக்தி, அது நிச்சயமாய் தன்னுடைய அழிவின் காரியத்தை நிறைவேற்றும் வாழ்க்கைகளிலே. அநேகர் இன்னைக்கு ஏற்கனவே அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அதை இன்றைக்கு சரி செய்யவில்லை என்றால் அந்த சக்தி உங்களை வார்த்தையின் வெளிச்சம் தொடர்ந்து உள்ளத்தில் உண்டாகட்டும். எப்பேற்பட்ட பாவத்தின் கொடூர சக்தியிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விடுதலையாக்கினீரே,
அந்த பாவத்தின் சக்தி எங்களை அழிக்காதபடி எங்களை காத்துக்கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் சந்திக்கிற அநேகர் இந்த உலகத்திலே பாவத்தின் சக்தியிலே மாண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அநேகரை இந்த மீட்புக்குள்ளாய் கொண்டு வர, ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர, விடுதலைக்குள்ளாய் நடத்தைகளை எடுத்து உபயோகப்படுத்தியலும் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கருவியா எடுத்து உபயோகப்படுத்தியலும். இங்க கற்ற காரியங்களை கர்த்தாவே வைத்து வெறும் அறிவிலே பெருகாதபடி அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரும் எடுத்து உபயோகப்படுத்தியர்கள் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இப்போதும் தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை நீர் காண்கிறீர். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான மற்றும் மன சம்பந்தப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். உள்ளங்களை காண்கிற தேவன், ஒவ்வொருடைய நிலையையும் காண்கிறீர், பிரச்சனைகளை காண்கிறீர், ஒவ்வொருடைய பெயரையும் நீர் அறிந்திருக்கிறீர். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய நீர் காத்து கொண்டிருக்கிறீர். நன்மைகளின் தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆகையால் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலையும் சந்தோஷம் சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வாதங்கள் பிறக்கட்டும். எல்லா பிசாசின் சங்கிலிகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போகட்டும். எல்லா மனக்கட்டுகள், எல்லா விதமான பிசாசின் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்திலே அறுந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும். சுகம் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். நிம்மதி உண்டாகட்டும். குடும்பங்களிலே நிம்மதி உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதம் சந்தோஷம் பெருகட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். சட்டையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆவே சுத்தமானேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கல்வாரியின் ரத்தத்தால்